ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ இந்த டிடி தர்ஷனத்தோடைய பார்ட் 3 வீடியோ அப்படின்னு சொல்லாங்க. ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் 2 வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது பார்ட் 3 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பதி தர்ஷனத்தோடைய அதாவது இந்த மெயினான கோபுரத்துக்கிட்ட நைட் வியூ எப்படி இருக்குன்றதாங்க இந்த வீடியோட ஃபுல்லாக இருக்க போகுது. அதாவது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இங்கே வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கேருந்து டைரெக்டாக பெருமாள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வியூவில் இருப்பார். இங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சூழலாம் ஏற்றிட்டு வந்து வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இந்த மாதிரி கோலாட்டமும் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு அழகாக கோஆர்டினேட் பண்ணி அந்த டான்ஸ் ப்ளஸ் மியூசிக் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. திருப்பதியில் இந்த மாதிரி ஈவெண்ட் நிறைய டைம் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் இடங்கள் வந்து நிறையாவே இருக்குது. அதில் மெயினான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நைட் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஜனத்தொகை மக்கள் கூட எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க. கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே ஃபுல் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தூங்கா நகரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஊர் அப்படின்னு கூட சொல்லாங்க. மேலே இருக்கக்கூடிய திருமலையில் அந்த அளவுக்கு எப்பயுமே க்ரௌடும் அதே மாதிரி மக்களுடைய கூட்டமும் தலைகளும் எப்பயுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்பாட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்துக்கிட்ட பார்க்கும்போது நைட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கோபுரம் வந்து கோல்ட் கலரில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோபுரத்துக்கு பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அது கூடார மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அந்த இடத்துல இருந்துக்கலாம், கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளாட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நல்லாயிருக்கும் சூப்பராக பார்க்குறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் அப்படின்னு சொன்னிங்கன்னா திருப்பதி திருமலை மேலே இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலாக்ஸாக உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குன்றதில் நிறையா பேர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு என்றைக்குமே இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு பிளேஸ் தான் திருப்பதி திருமலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தனை பேர் நீங்கள் போயிருக்கீங்கன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரெல்லாம் திருப்பதி போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே மன நிம்மதிக்கு ஏற்ற ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு திருத்தலம் அப்படின்ற விஷயத்தை இந்த ஒரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன்.